about that many mystery. அந்த எபேசியர் 5:32 அந்த ரகசியத்தை சொல்லுகிறது. It's between husband and wife. அது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ரகசியம். It's no more two. இனிமேல் அவர்கள் இருவர் அல்ல, but one. ஒருவர். But one. ஒருவர். Then the Bible says, வேதம் சொல்லுகிறது, this is the mystery. இதுதான் ரகசியம். I speak about church and Christ. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உரிய ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, you and Christ, நீங்களும் கிறிஸ்துவும் same spirit. ஒரே ஆவி. Husband and wife, கணவனும் மனைவியும், they are two, அவர்கள் இருவர், but one. ஆனால் ஒருவராய் இன்னொரு முறை இருக்கிறார்கள். சொல்லுங்க, two, இருவர், but one. ஆனால் ஒன்றாய் Me இருக்கிறார்கள். and Jesus, நானும் இயேசுவும், we are two. நாங்கள் இருவர் In the body, சரீரத்திலே, he has a risen body. அவர் உயிர்த்தெழுந்த I have a சரீரம், mortal body. நான் அழிவுக்குரிய But the சரீரம், same spirit. ஆனால் ஒரே ஆவியானவர். So what happened என்ன when நடக்கிறது? you pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில் or ஜெபிக்கும் when போது, you meditate the word, அல்லது நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் or போது, when you love him, நீங்கள் நேசிக்கும் பொழுது, when you talk with him, நீங்கள் அவரோடு பேசும்போது, sometimes சில நேரத்திலே you just make love. நீங்கள் அப்படியே அன்பு கூறுகிறீர்கள். Many times சில நேரங்கள்ல the one who lives in you உங்களுக்குள்ள இருக்கிறாரே அவர் start praying for people. ஜனங்களுக்காக ஜெபிக்க At ஆரம்பிக்கிறார். that time, அந்த நேரத்திலே I will be praying நான் ஜெபித்துக் for கொண்டிருப்பேன் your personal needs உங்களுடைய சுய தேவைகளுக்காக. without knowing what I am praying. நான் என்ன ஜெபிக்கிறேன் என்பது அறியாமலே உங்களுக்காக The ஜெபித்துக் Holy கொண்டிருப்பேன். Spirit prays பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார். with groaning. அவர் பெருமூச்சோடு கூட, With groaning. பெருமூச்சுகளோடு கூட. I know எனக்கு தெரியும், when that comes, அந்த பெருமூச்சோடு கூட ஆவியானவர் ஜெபிக்கிறது வரும்பொழுது I continuously cry நான் தொடர்ந்து அழுது கொண்டிருப்பேன். for you. உங்களுக்காக. Sometimes I sob. சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு. Sometimes I know the sufferings you go through. சில நேரங்களிலே உங்களுடைய உபத்திரவங்கள், நீங்கள் என்ன துன்பத்தில் போகிறீர்கள் Lord, என்று எனக்கு தெரியும். கர்த்தாவே, so many hopeless people. எத்தனை நம்பிக்கையற்று So வந்திருக்கிறார்கள். many have no hope. எவ்வளவு எதிர்கால நம்பிக்கையற்று இருக்கிறார்கள். Holy Spirit is an intercessor. பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர். Jesus is an இயேசு intercessor. கிறிஸ்து பரிந்து பேசி ஜெபிக்கிறவர். As he is, அவர் இருக்கிறது போலவே so we are நாமும் இருக்கிறோம் in this world. இந்த உலகத்திலே. Say it 3 times. As he மூன்று is, தடவை சொல்லுங்கள். அவர் இருக்கிறது போலவே so we நாமும் are கூட இருக்கிறோம் in this இந்த world. உலகத்திலே. 1 John 4:17. 1 யோவான் 4:17. எல்லாரும் கையை ஊத்தி இன்னொரு முறை சொல்லுங்க. As he is, அவர் இருக்கிற மாதிரியே so we are. நாமும் கூட இந்த உலகத்தில் இருக்கிறோம். Not some are, சிலர் அல்ல, all of us are. நாம் எல்லோரும் அப்படி இருக்கிறோம். As he is, அவர் இருக்கிற பிரகாரமாக, not as he was. அவர் இருந்த பிரகாரமாக அல்ல, As he is, அவர் இருக்கிற so பிரகாரமாக we are. நாமும் இருக்கிறோம். இப்போ I am going to ask you a question. Quick-ஆ சொல்லுங்க. இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சீக்கிரமா பதில். Can I say or not? சொல்லவா வேணாமா? Dominic, will you answer me? டொமினிக் பதில் சொல்லுவீங்களா? What Jesus is doing now, sitting by the side of the Father, what is he doing for us? நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இருங்க. He is interceding. அவர் இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். How many years he is interceding? எத்தனை வருடங்களாக அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார்? சொல்லுங்கய்யா. How many years he is interceding? Thank you, Dominic. God bless you. God bless you. உட்காருங்க. How many years he is interceding? எத்தனை வருடங்களாக அவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறார்? 2000 years. 2000 வருஷங்களா? How many years he lived? எத்தனை வருஷங்கள் அவர் வாழ்ந்தார்? 33 years. 33 How many years he prays? எத்தனை வருடங்கள் அவர் ஜெபித்தார்? ஜெபிக்கிறார். சொல்லுங்க, எத்தனை வருஷமாக ஜெபிக்கிறார்? 2000 plus years. 2000 வருஷத்துக்கு மேல ஜெபிச்சிட்டு இருக்கார். He is a intercessor இல்லையா? அவர் பரிந்து பேசுகிறவரா இல்லையா? Is he living in you? அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். Will you allow him to live? நீங்கள் அவரை விட்டு கொடுப்பீங்களா அவருக்கு ஜெபிக்க? இன்னொரு क्वेश्चन பண்ண போறேன். இன்னொரு கேள்வி. Are you ready? நீங்கள் ஆயத்தமா? ஆமாவா இல்லையா? Listen. Exclusive. When Jesus was in this world, இந்த உலகத்திலே இயேசு இருந்தபோது did he pray or not? அவர் ஜெபித்தாரா இல்லையா? Wow. In what language he prayed? எந்த மொழியிலே அவர் ஜெபித்தார்? In what language he preached? அவர் எந்த மொழியிலே பிரசங்கித்தார்? In what language he talked? அவர் எந்த மொழியிலே போதித்தார்? எந்த மொழியிலே எல்லாத்தையும் சாதித்தார்? சொல்லுங்க. Aramaic, Hebrews, Greek.
நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே தியாலஜி படிச்சுட்டு வந்துக்கிறீங்க. இவ்வளவு இப்பதான் எனக்கு தெரியுது. ஸ்காலர்ஸா இருக்கிறத. வாவ், what a privilege to preach to the theologians here. இந்த மாதிரி இறையியல் வல்லுனர்களுக்கு போதிப்பது எவ்வளவு பெரிய Okay, சந்தோஷம். are you ready for another question? இன்னொரு கேள்விக்கு தயாரா? இந்த கொஸ்டினே உங்களுக்கு ஏதாவது பேசும். The very question going to speak to you. Another question. இன்னொரு கேள்வி. Now, இப்பொழுது he is praying for all of us. நம்ம எல்லாருக்காக அவர் ஜெபிக்கிறார். Night and day. இரவு பகலாக. In what language? எந்த மொழியிலே? எந்த மொழியிலே? என்ன பாஷன் கிளியரா சொல்லுங்க ஐயா. Clearly 2000 years he is praying in what language? Father and son. பிதாவிடத்திலே குமாரன் பரிந்து பேசி ஒரு ஹை பிரீஸ்டாக இருந்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? எப்படி, எந்த மொழியிலே? Heavenly language. பரலோக பாஷை. Father and Jesus. Okay? பிதாவிடத்திலே இயேசு. And all the angels. எல்லா தேவதூதர்களும். So what is that? அது என்னங்க? It's a heavenly language. அது பரலோக பாஷை. But when the Holy Spirit fills you totally, பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் உங்களை நிரப்பும் பொழுது, maybe you are talking what they are talking. அவர்கள் பேசுகிறதையே ஒருவேளை நீங்கள் பேசுகிறதா இருக்கும். And the father will say, உடனே பிதா சொல்லுவார், மகனே ஆமா. உடனே இயேசு சொல்லுவார், ஏச்சி மாச்சு மாட்டு சுப்பக்கா. உடனே பிதா சொல்லுவார், ஆமா ஆமான்னு தலையாட்டுவார். And the angel Gabriel will say, yeah, உடனே தேவதூதனாகிய கேப்ரியல் சொல்வார், சிமா காக்கோக்குற இப்படியே போறேன் அப்படின்னு. Hallelujah. அதனால therefore I am smart. நான் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறேன். ரொம்ப அறிவாளி. ரொம்ப அறிவாளி. Why should I go in Tamil and English and translation and அதெல்லாம் நேரா pick up their language குயிக்கா பாஸ் பண்ணுது. எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக பரலோகத்துக்கு போகிற பரலோக பாஷையிலே பேசுகிறேன். அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு தேவையில்லை. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. போய்கிட்டே இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சிரேன். I always tell pastors meeting. எப்பொழுதுமே போதகர் கூட்டத்துல நான் சொல்லுவேன். I always tell them. அவர்களுக்கு எப்பொழுதும் சொல்லுவேன். Prepare your message. உங்களுடைய செய்தி ஆயத்தம் பண்ணுங்கள். You do anything. எதை வேணாலும் செய்யுங்க. Before going to the pulpit. ஆனால் இங்க பிரசங்க பீடத்துக்கு போறதுக்கு முன்னாடி close your notes. உங்களுடைய நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சிருங்க. எல்லாத்தையும் மூடிடுங்க. Start praying in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பியுங்க. How long I should pray அண்ணா? எவ்வளவு கண்ணே நான் ஜெபிக்கிறது? How long அண்ணா? எவ்வளவு 1 hour அண்ணா, 1 மணி நேரம், 2 hour அண்ணா, 2 மணி நேரம், 3 hour அண்ணா, 3 மணி நேரம், 5 hour அண்ணா, 5 மணி நேரமா? இல்ல 24 hours. 24 மணி நேரம். Don't go to preaching. நீங்க பிரசங்கத்துக்கே போகாதீங்க. That's not what I am saying. அதை நான் சொல்லவில்லை. You know. உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, you know. உங்களுக்கு தெரியும். Your spirit, உங்களுடைய ஆவி, God's spirit, தேவனுடைய ஆவி is connected. அது ஒன்றாய் இணைந்து, and அதோடு your emotions, உங்கள் உணர்ச்சி, God emotions, தேவனுடைய உணர்ச்சி are connected. அது சேர்ந்த பிறகு, or அதற்கு அல்லது your mind, உங்க மனது, Christ mind, கிறிஸ்து மனது is totally become one. ரெண்டும் ஒன்றான பிறகு, or அல்லது your spirit, உங்கள் ஆவி, God's spirit, தேவனுடைய ஆவி join together ஒன்றாக இணைந்து and dance. அது நடனமாடின பிறகு. For some people, சிலருக்கு within half an hour, அரை மணி நேரத்திலேயே the spirit will connect. அந்த ஆவி ஒன்றாய் இணைந்து விடும். Some people, சிலருக்கு it might take 1 hour. அது 1 மணி நேரம் எடுக்கலாம். For some people, சிலருக்கோ tongues அந்நிய பாஷை and the word of God. தேவனுடைய வசனம். Word is very important. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். Tongues is second. அந்நிய பாஷை இரண்டாவது தான். First word. முதல்ல கர்த்தருடைய வசனம், அதுக்கு இணை கிடையாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, God has magnified his word. தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். Above all his name. தம்முடைய சகல நாமம் பிரஸ்தாபங்களை பார்க்கிலும். எல்லாரும் சொல்லுங்க, his name, அவருடைய நாமம் is very great. அது மிக உயர்ந்தது. ஆனால் God, கர்த்தர் magnified his word. அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய above all his name, தன்னுடைய நாம மகத்துவங்களுக்கு மேலே மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Sometimes சில நேரங்களில் I read the Bible, நான் வேதத்தை வாசிக்கிறேன், and pray in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். Sometimes I pray in tongues, சில நேரங்களில் நான் அந்நிய பாஷையில் I ஜெபிக்கிறேன் read. அல்லது வாசிக்கிறேன். Sometimes சில நேரத்திலே I don't read the Bible in the lips.
நான் உதடுகளிலே வேதத்தை வாசிப்பதில்லை, சும்மா பார்க்கிறேன். அதை பார்க்கிறேன். Mashkara skando Orama sintar bolara kirikara barabo palprakat amal handolabaskan. அதுக்கு வந்து யூ மஸ்ட் நோ த வேர்ட் வெரி கிளியர்லி. இல்லைன்னா அதை பார்த்துக்கிட்ட நம்மடா தடபான மைண்ட் எங்கே போயிடும். நீங்க நன்றாக வேதத்தை அறிந்திருந்தால், அடிக்கடி படித்திருந்தால் மாத்திரமே அந்நிய பாஷையும் பேசிக்கொண்டு 2 in 1 ஒரே நேரத்தில் செய்ய முடியும். So what happens? என்ன நடக்கிறது? This is for the prophet people. இது தீர்க்கதரிசிகளாக இருக்கிறவர்களுக்கு. When I pray in tongues, நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது, when I intercede, நான் பரிந்து பேசி ஜெபிக்கும் when போது, I know my spirit and God's spirit is connected deeply, என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஆழமாக ஒன்றாய் இணைந்து விட்டது. when I say the tears flow, அந்த கண்ணீர் ஓடுகிறது என்று at சொல்லும்போது, that time, அந்த நேரத்தில் suddenly, திடீரென்று the scriptures come before me. எனக்கு முன்பாக வசனம் வரும். It's not I who lives, நான் வாழ்வது நான் அல்ல, but Christ lives in me. கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். The life that now I live, இப்பொழுது நான் வாழும் அந்த வாழ்க்கை, I live by the faith of the Son of God. தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் வாழ்கிறேன். I pray in tongues. நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். That scripture comes. அந்த வசனம் வருகிறது. Immediately. உடனடியாக. You know what is Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? He lives. அவர் வாழ்கிறார். You know who is he? அவர் யார் தெரியுமா? He is a fountain. அவர்தான் ஊற்று. Immediately the Holy Spirit will show. உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பார். Isaiah 12. ஏசாயா 12. Draw. உள்ளே இருந்து மொண்டுகள். With joy. சந்தோஷத்தோடு. From the wells of salvation. ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து. When I pray in tongues, பிறகு நான் அந்நிய பாஷையில் suddenly the word will come. திடீரென்று வார்த்தை வருகிறது. Not only the fountain, அந்த ஊற்று மாத்திரம் அல்ல, but the river. நதிகள். What I do, என்ன செய்கிறேன்? I don't study and research. நான் போய் ஆராய்ச்சி செய்து படிப்பதில்லை. Immediately I jot it down. உடனடியாக நான் குறித்துக் I கொள்ளுகிறேன். keep a notebook and pen. நான் ஒரு நோட்டு புத்தகம் பேனா வச்சிருப்பேன். Then I pray in tongues. பிறகு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். Then பிறகு Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். He is the rock. அவர்தான் கற்பாறை. I write it Christ in அது you. உடனே கிறிஸ்து உங்களுக்குள். And he was beaten on the cross. அவர் அந்த கல்வாரியிலே அடிக்கப்பட்டார். On that day, அந்த நாளிலே the river came. நதி வந்தது. It's in your numbers, you know. அது என்னாகமத்தில் இருக்கிறது தெரியுமா? That word comes. அந்த வசனம் வருகிறது. I jot it down. நான் அதை குறிக்கிறேன். No concordance. அது ஒத்தவாக்கி அகராதி அந்த இடத்துல No இல்ல. dictionaries. டிக்ஷனரி இல்ல. No computer click. எங்க கம்ப்யூட்டர் கிளிக் இல்ல. No copying books. அங்க காப்பி புக் அடிக்கிறது இல்ல. The Holy Ghost downloaded. பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தில் இருக்கிறதை டவுன்லோட் பண்ணுகிறேன். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். When I come, நான் வரும்பொழுது I know 100%. எனக்கு 100% I'm தெரியும். not teaching something. நான் ஏதோ ஒன்றை போதிக்கவில்லை. I am bringing the word, fresh word for the people. Thousands are raised by this ministry. இந்த ஊழியத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். Everywhere you can see shining them. எங்கு பார்த்தாலும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறார்கள். Thomas Garu will attest it. அங்கே தாமஸ் காரு My family will say. என்னுடைய குடும்பத்துக்கு அது தெரியும். All our people know it. எங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும். Some pastors come like this. சில போதகர்கள் அப்படி வருகிறார்கள். Family broken. குடும்பங்கள் Ministry broken. ஊழியம் உடைந்து I will வருகிறார்கள். go to Baraka. நான் பெராக்காவுக்கு போவேன். Last try. கடைசியா முயற்சி பண்ணுவோம். And the Holy Spirit touches them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடுகிறார். Even before they go, அவர்கள் போவதற்கு முன்பாக, on the way God begins to use them. வழியிலேயே கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். What's the secret? அதனுடைய ரகசியம் என்ன? It's not we lay our hands. நாங்கள் கரங்களை வைக்கிறதுனாலயோ. Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, I fasted 40 days. 40 நாட்கள் உபவாசம் இருந்தேன். I give the anointing. நான் அபிஷேகம் தருகிறேன். How many of you want more anointing? எத்தனை பேருக்கு அதிக அபிஷேகம் வேண்டும்? How many of you want more? How many of you அதிகம் வேண்டும்? How many of you want less? யாருக்கு குறைச்சு வேணும்? No gimmicks. அந்த மாதிரி வித்தை எல்லாம் பண்றது இல்ல, வித்தை காட்டுற இடம் இல்ல. We faithfully bring the word of the Lord. உத்தமமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய fresh word ஐ கொண்டு வருகிறோம். The word that created heaven and earth creates something in your life. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். That's a prophetic voice. அதுதான் தீர்க்கதரிசன சத்தம். That's why I don't repeat my message. ஆகவே தான் என்னுடைய செய்தியை நான் திரும்ப சொல்வதில்லை. Because every time God begins to speak fresh word. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் புதிதான வார்த்தைகளை பேசுகிறார். Are you understanding? நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? But ஆனால் suddenly the Holy Spirit inspires me. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவுகிறார். So I believe நான் நம்புகிறேன். many of you are going to become prophetic pastors, prophetic apostles, prophetic teachers,
prophetic evangelist, that means your word will be from heaven, a fresh manna. People want it. உங்களிலே अनेக தீர்க்கதரிசன அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, தீர்க்கதரிசன சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, தீர்க்கதரிசன போதகர்களாக போகிறீர்கள். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நுணுக்கங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். You are so innocent. நீங்கள் அவ்வளவு ஒன்றும் அறியாதவர்களா இருக்கிறீர்கள். ரொம்ப innocent. குழந்தை மாதிரி இருக்கிறீங்க. You think it's my Bible knowledge, I come and preach. நீங்க நினைக்கிறீங்க கள்ளங்கபடம் இல்லாம அண்ணனுடைய வேத அறிவை கொண்டு வந்து கொட்டுகிறார். You think அண்ணன் எப்படி கனெக்ட்னா அண்ணன் கனெக்ட் இல்ல. அண்ணன் எப்படி கனெக்ஷன் பண்றாருப்பா பழசுக்கும் புதுசுக்குன்னா அது அப்படி அல்ல. அண்ணன் காப்பி அடிச்சு எழுதுறாரு. அண்ணன் காப்பி அடித்து எழுதுகிறார். அங்க இருந்து இங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. How many of you want Anna? I will get into this anointing. இந்த அபிஷேகத்துக்குள்ள நான் வர்றேன்னா எத்தனை பேர் விரும்புறீங்க? You know what you have to do? நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? You must pray in tongues more. நீங்கள் அதிகமாய் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும். Anna, too much ministry Anna. அண்ணே ரொம்ப ஊழியண்ணே. I have no time Anna. அண்ணே எனக்கு நேரம் இல்லண்ணே. Cut some ministry. சரி ஒரு ஊழியத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க. Add this. இதை சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை அதிகம் பண்ணுங்க. ஒரு hallelujah. Hallelujah. I run and pray Anna. அண்ணே நான் ஓடி ஓடி ஜெபிக்கிறேன். Run and pray. அண்ணே ஓடி போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்க நடந்தாவது ஜெபம் பண்ணுங்க. Eat and pray. சாப்பிட்டுக்கிட்டா ஜெபம் பண்ணுங்க. All of us are mobile prayer warriors only. நாம் எல்லாரும் நடமாடும் ஜெப வீரர்கள் தான். Jesus didn't run and pray வா. இயேசு கிறிஸ்து ஓடிக்கிட்டே ஜெபிக்கலப்பா. சொல்லுங்க ஜெபிச்சாரா இல்லையா? ஜெபிச்சாரா இல்லையா சொல்லுங்க. Did he walk and pray? அவர் நடந்து ஜெபித்தாரா? Did he run and pray? அவர் ஓடி ஓடி ஜெபித்தாரா? Did he always enjoy God's presence? எப்பொழுதும் தேவ சொல்லுங்க yes sir. அனுபவித்தாரா இல்லையா? What did he say? அவர் என்ன சொல்றார்? My father never leaves me. என் பிதா எப்பொழுதும் என்னை விடுவதில்லை. I and my father are one. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். Did he walk in prayer? அவர் ஜெப நடமாடும் ஜெபமாக இருந்தாரா? Did he walk in prayer? அவர் நடமாடும் ஜெபமாக இருந்தாரா? Did he pray 24 hours? 24 மணி நேரம் அவர் ஜெபித்தாரா இல்லையா? Then why he went to mountain? அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தவர் ஏன் ஒரு மலைக்கு போனார் தனியாக? இத கேட்ட உடனே மலைச்சு போயிட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதானே அதானே. A child comes. ஒரு குழந்தை வருகிறது. Out of union between husband and wife. கணவனும் மனைவியும் சேர்றதுனால குழந்தை பிறக்குது. A ministry comes. ஒரு ஊழியம் வருகிறது. Out of union between man of God and God. தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு உறவு தொடர்பு இருக்கிறதுனாலே வருகிறது. ஒரு ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். I thank God for western writers. அந்த மேலை நாட்டு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க புத்தகங்கள் எழுதுறாங்க. I read their books. அந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கிறேன். I love their books. அந்த புத்தகங்களை நேசிக்கிறேன். Because I know எனக்கு தெரியும் they will take one thing and go deeper. அவங்க ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல ஆழமா போயிடுவாங்க. But ஆனால் I have always understood. நான் எப்போதும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். I will not follow totally a book. ஒரு புத்தகத்தை படிச்சா அது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போயிட மாட்டேன். I will read. அதை வாசிப்பேன். That's not my main. அது வந்து எனக்கு pickle. அது எனக்கு ஊறுகாய் மாதிரி. Pickles. அது சோறுக்கு ஊறுகாய் மாதிரி. When you eat, how many chapatis you eat, how much rice you eat, how many pickles you eat. நீங்க சாப்பிடும்போது எத்தனை சப்பாத்தி, எவ்வளவு சோறு நீங்க சாப்பிடுவீங்க, எவ்வளவு ஊறுகாய் சாப்பிடுவீங்க, அளவை கணக்கு பண்ணி பாருங்க. Some people eat every meal 3 kilos pickle and 1 ounce rice and chapatis. சிலர் சாப்பிடுகிறார்கள் 3 கிலோ அரிசியும் இல்ல 3 கிலோ ஊறுகாய், 3 கிலோ ஊறுகாயும் கொஞ்சம் அரிசியும் சாப்பிடுகிறார்கள். கொஞ்சம் சோறு. That's why so much diarrhea in the church of God today. இன்றைக்கு அவ்வளவு ஊறுகாய் சாப்பிட்டபடியால் ஊருக்கு அவங்க வயித்தால போறாங்க. தைரியா நிக்க மாட்டேங்குது. They won't say. அவங்க ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. Bible says. வேதம் சொல்லுகிறது. Jeremiah says. எரேமியா சொல்லுகிறார். Psalmist says. சங்கீதக்காரர் சொல்லுகிறார். They will say. அவர்கள் சொல்லுகிறார்கள். Benigin says. பெனிகின் சொல்லுகிறார். Womack says. ஓமக்கு சொல்லுகிறார். Derek Prince says. டெரிக் பிரின்ஸ் சொல்லுகிறார். மட்டி அட டண்ட மட்டட்ட. ஊறுகாய் ஜிங்கல பக்கல ஊறுகாய். யாங்க
when you were a child, நீங்க ஒரு பிள்ளையா இருக்கும்போது amma took some hard food. அம்மா கொஞ்சம் சூடு நல்ல உரப்பா சாப்பாடு hard கொடுத்தாங்க. kadinama. கொஞ்சம் கடினமான சாப்பாடு. அது இந்தியன் அம்மா, not western அம்மா. வெளிநாட்டு அம்மா இல்ல, இந்திய அம்மா. She will chew it, அந்த அம்மா கடிச்சு make it soft, அத நல்லா மென்னு she will put it in your mouth. அம்மா ரொம்ப கடினமா இருக்க கறி இருந்துச்சுன்னா நல்லா மென்னு குழந்தைக்கு ஊட்டுறது நம்ம இந்திய நாட்டு